ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம அல்வா வேணுன்னா அல்வா மாதிரியே எடுத்துக்கலாம், இல்லை பீசஸ் போட்டு பர்ஃபி மாதிரி கூட செய்துக்கலாம். அது கூட சூப்பராக இருக்கும், நல்லாவே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரா சுகர் உபயோகப்படுத்தி செய்துக்கலாம். அதே போல் இந்த கேரட் கலர் தாங்க, வேறு எந்த கலரும் நம்ம சேர்த்து கிடையாது. கேரட் அளந்து எடுத்துக்கலாம். 1 கிலோ கேரட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேரட் தோலெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன், அளந்துக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக துருவி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன கண்ணத்தில் துருவிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்ல பூ மாதிரி இருக்குது பாருங்கள், இதை அப்படியே வச்சிடலாம். சர்க்கரை அளந்துக்கலாம். சர்க்கரை இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. ரா சுகர் எடுத்துருக்கேன், இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இனிப்பு கொஞ்சம் இன்னும் கூடுதலாக வேணுன்றவங்களுக்கு இன்னும் ஒரு 100 கிராம் சர்க்கரை எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் 300 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கரெக்டாக போகும். இனிப்பு நல்லா ஜாஸ்தியாக வேணுன்றவங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. பால் எடுத்துக்கலாம். 200 கிராம் பால் எடுத்துக்கலாம். அதே போல் நெய் ஒரு 130 கிராம் நெய் எடுத்துக்கிறேன். நெய் கம்மியாக தான் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா இன்னும் கூட ஒரு 200 கிராமாக எடுத்துட்டிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். எடுத்த நெய்லேயே நான் பாதி போட்டு 3/4 பாகம் போட்டு 1/4 பாகம் நெய் அப்படியே வச்சிட்றேன். கடாயில் நெய்யெல்லாம் கரைஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட் போட்டுக்கலாம். கேரட் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. சின்னதாக எரியிற ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கேன். கேரட் 5 நிமிஷம் போல் கிண்டிட்டு அதுக்கப்புறம் தான் பால் ஊற்றணும். எடுத்தோடனே பால் ஊற்ற வேண்டாம். அந்த நெய்லேயே கேரட் நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றிடலாம். பால் ஊற்றி நல்லா கொதித்து இந்த மாதிரி வெந்துடணும். கேரட்டு வெந்தப்புறம் தான் சர்க்கரை போடணும். இந்த கேரட் அல்வாவை பொறுத்தவரையிலும் நம்ம கிண்டி விட்டுட்டே தாங்க இருக்கணும். வீடியோ முழுசும் கிண்டுறது தான் வரும். அதுபோல் ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு 2 சிட்டிகை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத மாதிரி கலக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்தளவுக்கு பொறுமை தேவைங்க. இந்த ரெசிபி செய்யும்போது ரொம்ப பொறுமையாக தான் செய்யணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாத மாதிரி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி தாங்க செய்வேன். அப்புறம் சின்னதாக எரியிற ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கேன். இப்போ மிச்சம் இருக்க தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. இப்போ மிச்சம் வச்சுருக்க நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் கூட தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. நான் இந்த அளவு நெய் தான் போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்க எல்லாமே சாப்பிட மாட்டாங்க. நாங்களும் சேர்ந்து தான் சாப்பிட போகிறோம். அதனால் நெய் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஹல்வா வேணுன்னா பாருங்கள், இந்த சமயத்தில் இறக்கிடலாம். அல்வா வேணுன்னா. பர்ஃபி வேணுன்னா இதுக்கு மேலே ஒரு 10 நிமிஷம். எனக்கு மொத்தமாக 40 நிமிஷம் நான் கிண்டிகிட்டே இருந்தேங்க. எல்லாம் இப்போ முடிஞ்சிடுச்சு. எடுத்து நம்ம அப்படியே ஒரு ட்ரேயில் பேக்கிங் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் எடுத்து அப்படியே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம மைசூர் பாக்கு மாதிரி உடனே எடுத்து கொட்டணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் பொறுமையாகவே கொட்டிக்கலாம். எல்லாம் எடுத்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிடலாம். நல்லா நீட்டாக அமுத்தி விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபி செய்யும்போது உடஞ்சி போகாமல் இருக்கும். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி ஒரு லெவல் பண்ணிக்கலாம். இப்போ கத்தி வச்சு கோடு போட்டுக்கலாம், பீசஸ் போட்டுக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் கூட அருமையாக இருக்கும். பிஸ்தா வச்சு கட் பண்ணால் நம்மளுடைய அல்வா ரெடி. தேங்க்யூ.